ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கோடி டேனி சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வெப்சைட் வந்து பிளாகர், அந்த பிளாகர் வெப்சைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட வெப்சைட்டை கிரியேட் பண்ணியிருப்பீங்க. பட் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கூகுளோட, அதாவது கூகுளே கிரியேட் பண்ண வெப்சைட் கிரியேட்டர் வச்சு நம்ம பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் சைட். ஸோ இந்த கூகுள் சைட்ஸை பற்றி சொல்லணும்னா, நீங்களே உங்களோட HTML கோட் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை CSS கோடை கூட நீங்கள் பண்ணி அதில் அனிமேஷன் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு வந்து கோடிங்கே தெரிலனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கூகுள் சைட்ஸ்ன்னு இருக்குல்ல, இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ கூகுள் சைட்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியே வந்து இது பண்ணிட்டேன், அதாவது லாகின் பண்ணிட்டேன். ஓகே, அதனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதில் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் இதில் வந்து என்னென்ன பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ அண்ட் தென், ஸோ ஃபஸ்ட்டு நான் இதுலேருந்து வந்துடுறேன். ஸோ போர்ட்ஃபோலியோட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து போர்ட்ஃபோலியோ வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகுது. இப்போ இந்த போர்ட்ஃபோலியோவில் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே உங்களோட பண்ணிக்கலாம். அதாவது ப்ரெசன்டேஷன் என்ன, ப்ராஜெக்ட் நேம் என்ன, நேம் ஆஃப் வீடியோ, திரும்பி ப்ரெசன்டேஷன், ப்ராஜெக்ட்ஸ், அது மாதிரி ஏதாச்சும் பண்ணிக்கலாம். இல்லைனா இமெயில் ஐடியை கூட நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது மாதிரி நீங்கள் பண்ணலாம். அண்ட் தென் ஃபஸ்ட் இதில் ஃபியூச்சர்ஸ்லாம் சொல்லிடுறேன். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவியூன்னு இருக்கும். ஸோ ப்ரிவியூ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் ப்ரிவியூ வந்துடும். அதாவது உங்களோட வெப்சைட் வந்து எப்படி வரும்ன்றது ஃபுல் ப்ரிவியூ வந்துடும். இந்த இடத்துல மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வரும். ஓகே, அந்த நெக்ஸ்ட் வந்து மொபைல் வியூ. ஸோ மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட்டில் வந்து இப்படி தான் வரும். ஓகே, அண்ட் தென் லேண்ட்ஸ்கேப்பில் வந்து இப்படி தான் வரும். ஓகே, மொபைல் போர்ட்ரேட் அண்ட் லேண்ட்ஸ்கேப்பில் வந்து இப்படி தான் வரும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்துட்டோம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த அபவுட்ன்றது கிளிக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அபவுட்ன்றதுல ஒன்றுமே இருக்காது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அபவுட்ன்றதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளைண்ட் நேமு, ஸோ ஜாபு, டைட்டிலு, அந்த இது மாதிரிலாம் வச்சு பண்ணிக்கலாம். அண்ட் தென் ப்ராஜெக்ட் பேஜ். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இதை வந்து கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து எனக்கு வந்து ஒரு லிங்க்காக நான் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இன்சர்ட் லிங்க்னு இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லிங்க்ன்றது உங்களுக்கு வந்து வந்துடும். அதாவது இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக எனக்கு வந்து ஒரு லிங்க்காக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டு, ஓகே, இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் லிங்க் கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள்னு டைப் பண்ணுறேன். ஸோ கூகுள்னு டைப் பண்ணுறேன். ஸோ அப்போ நான் கூகுள்னு டைப் பண்ணிவிட்டு இந்த இதை மட்டும் எடுத்துகிட்டு காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த இன்சர்ட் லிங்க்குன்றதை வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து லிங்க் வந்து அப்ளை அதாவது லிங்க் வந்து நான் வந்து அதுக்கு வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் அந்த அந்த லொக்கேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக கூகுளுக்கு எடுத்துகிட்டு போகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படின்றது பார்ப்போம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவ்யூ போகலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணோன்னே, ஸோ கிளிக் பண்ணுற ஆப்ஷன் மாதிரி எனக்கு வந்து காமிக்குது. இப்போ நான் அதை வந்து கிளிக் பண்ணோன்னே டேரெக்டாக கூகுளுக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஓகே, ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இது பண்ணலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து யாருக்காச்சும் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணி அவங்கள்ட்ட வந்து ரிவ்யூ கேட்குறீங்க அப்படின்னாலும் இந்த பப்ளிஷ்ன்றதை கொடுத்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் தென் செட்டிங். ஸோ செட்டிங்ஸில் வந்து அது நேவிகேஷன் பார் எங்கே இருக்கணும், ஸோ டிரான்ஸ்பரண்ட்டில் இருக்கணுமா, இல்லை ஒயிட்டாக பிளாக்காக, இமேஜ் ஏதாச்சும் அப்லோட் பண்ணணுமா, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் டூலு, அண்ட் தென் கஸ்டம் டாமைன். ஸோ இந்த டாமைன்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதான் அனலிசிஸ். ஸோ எத்தனை பேர் வந்து உங்களோட இதை பார்த்துருக்காங்க, அந்த அனௌன்ஸ்மெண்ட் பேனர். ஸோ இது மாதிரிலாம் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அண்ட் தென் இந்த மோர்ன்ற ஆப்ஷனில் வந்து வெர்ஷன் ஹிஸ்ட்ரி, டூப்ளிகேட் சைட், ஸோ இது மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ரெஸ் 2ன்னு கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல மட்டும் பேக்ரவுண்ட் கலர் வந்து மாறிடுச்சு. அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பட்டனாக இருக்குது. ஸோ அதை காப்பி பண்ணிட்டேன்னா நான் கீழே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பட் நான் டெலீட் பண்ண எனக்கு வேணான்ட்டு டெலீட் பட்டனும் இங்கே இருக்குது. அண்ட் தென் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ரைட் சைடு வரும். ஸோ ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பாக்ஸு. ஸோ அது கொடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ நான் அந்த இடத்துல வந்து என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இமேஜ். ஸோ இமேஜ் வந்து அப்லோட் பண்ணுறேன்னாலும் சரி, நான் இமேஜ் வந்து இப்போ அப்லோட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த டிங்கர் கேடர் லோகோ அப்லோட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல இது வந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல வேணால் வச்சுக்கலாம் இமேஜ், அது வந்து உங்களோட விஷயம். அண்ட் தென் எம்ப்ரெட். ஸோ எம்ப்ரெட்னு கொடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து HTML கோட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு HTML கோட் எடுப்போம். ஸோ HTML கோட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒன்று எடுப்போம். ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா HTML. ஸோ இந்த இது பற்றி சொல்லணும்னா டாக் டைப் HTMLன்றது வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைத்தானில் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட்டுன்னு கொடுத்தா தான் பிரிண்ட் ஆகலாம். ஸோ அது மாதிரி இந்த டாக் டைப்புன்றது இது கொடுத்தா தான் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஃபங்க்ஷன்லாம் ரன் ஆகும். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா HTML நம்ம கொடுத்துக்கிறோம்.
அண்ட் தென் ஹெட்டு. ஸோ பேஜ் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் டைட்டில் தான் நம்ம கொடுக்குறோம். நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதுதான் டைட்டில்ன்றது நம்ம கடைசியாக டிக்ளேர் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் ஹெட்டு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாடி ரைட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அது ஹெட்டிங்கு. இப்போ நீங்கள் ஏதாச்சும் பேராகிராஃப் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வருது. அண்ட் தென் பேராகிராஃப் இந்த இடத்துல வருது. அண்ட் தென் இதான் பாடி நம்ம சொல்லிடுறோம். அண்ட் தென் HTML இதோட கோட் வந்து எண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இது என்ன பண்ண போகிறோம்னா, இதை காப்பி பண்ணிக்க போகிறோம். அண்ட் தென் இப்போ இந்த கூகுள் சைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ரெட் கோடில் போய் இப்போ நம்ம வந்து பேஸ்ட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து HTML கொண்டு பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டுன்னு கொடுப்போம். இதை பார்த்தீங்கன்னா அதோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து வரும். திஸ் இஸ் ஹெட்டிங், திஸ் இஸ் பேராகிராஃப். இது வந்து நான் வந்து இப்போ எடிட் பண்ணணும்னு வச்சுக்கேன். திரும்பி போயிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் திஸ் இஸ் ஹெட்டிங்கிறத எடுத்துகிட்டு கோட்னு கொடுத்துருவோம். அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் வந்து ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைத்தானை பற்றி ஒரு பேராகிராஃப் எடுப்போங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பைத்தானை பற்றி ஒரு பேராகிராஃப் எடுக்கிறேன். அண்ட் தென் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேராகிராஃபுன்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, இதான் பேராகிராஃப். இப்போ நான் நெக்ஸ்ட்னு கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த இடத்துல ஒரு எடிட் பண்ணிக்கிறேன். பேஜ் டைட்டில்ன்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் அப்படியே இருக்கட்டும். ஸோ டைட்டில் வந்து நம்ம வந்து பைத்தான் பண்ணிடலாம். ஸோ டைட்டில் வந்து பைத்தானு, ஹெட்டு வந்து ஹெட்டிங்னு வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு கொடுப்போம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் டைட்டில் பைத்தான் அந்த பைத்தானை பற்றி வருது. இப்போ நான் இன்சர்ட்னு கொடுத்துட்டேன்னா ஸோ இந்த பேராகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல வந்து இதாகிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் பிளாகர்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. பிளாகர் நிறைய பேர் இல்லை, முக்கால்வாசி பேர் பிளாகர் யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டே கிரியேட் பண்ணிட்டீங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூகுள் சைட்ஸ்க்கு வந்து வச்சிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்குது இந்த கூகுள் சைட்ஸ்ன்றது. உங்களுக்கு தேவையான பிளாகர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, அதிலே பிளாகர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் சேஞ்ச் பண்ண தான் முடியும். இந்த இமேஜை தூக்கி கீழே போடுறது மேலே போடுறது அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியாது. பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் சைட்ஸில் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிரைவுக்கு போவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் டிரைவ்லேருந்து ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம். அண்ட் தென் லேஅவுட். ஸோ லேஅவுட் வந்து எல்லாருக்குமே தெரியும். இப்போ நான் ஃபஸ்ட்டு லேஅவுட்டை கிளிக் பண்ணேன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி லேஅவுட் வந்து மாறிடும். ஓகே, அண்ட் தென் இந்த மாதிரிங்கன்னா இப்போ ஏதாச்சும் ஒரு ஷாப்பிங் சைட்ஸ் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து இந்த மாதிரி தான் செட் ஆகும். ஓகே, அண்ட் தென் இது மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். கீழே வந்து ப்ரைஸ் போட்டுக்கலாம். ஸோ அது மாதிரி அண்ட் தென் ஸோ இந்த டெஸ்ட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் லேஅவுட். அண்ட் தென் டேபிள் ஆஃப் கண்டென்ட். ஸோ டேபிள் ஆஃப் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுக்கலாம், வைக்காமல் இருந்துக்கலாம். அந்த இமேஜ் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்லோட் கொடுத்துட்டு இதில் போய் பிக்சர்ஸில் எதுவும் இல்லை. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டிங்கர் கேடை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து கொடுக்குறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜில் போய் அட்லீஸ்ட் மஸ்ட் ஹேவ் 2 இமேஜ்னு வருது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இமேஜை வந்து இப்போ அப்புறம் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பட்டன். ஸோ பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஹாய்ன்னு இருக்கும். ஓகே, அண்ட் தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட லிங்க்கு. இப்போ நான் அபவுட் பேஜோட லிங்க் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ப்ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ ப்ரிவ்யூ பண்ணிட்டு அபவுட் பேஜோட லிங்க்கை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அபவுட் பேஜோட லிங்க்கை காப்பி பண்ணிக்கிட்டு அபவுட்டுன்னு கொடுக்குறேன். அபவுட்டுன்னு கொடுத்துட்டு இப்போ நான் லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா சாரி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்க் வந்து காமிச்சிருச்சு. இப்போ நான் அபவுட் பேஜில் இருக்கனால எங்கள் ஹோம் பேஜுக்கு போகணுமான்னு கேட்குது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் போய் பட்டனில் போய் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்கணும், அபவுட்டுன்னு கொடுக்கணும். ஸோ அபவுட்டுன்னு கொடுத்துட்றேன். அண்ட் தென் அபவுட்டுன்னு கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து அபவுட் பேஜுக்கு வந்து போகணும். ஸோ பேஜ் இஸ் அபவுட்டுன்னு வருது. இப்போ நம்ம வந்து கொடுத்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து இதை வந்து ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது அபவுட் பேஜ் வந்து கேட்குது. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அபவுட்டுன்னு கிளிக் பண்ணுறேன். அபவுட்டுன்னு கிளிக் பண்ணோன்னே அபவுட் பேஜுக்கு வந்து எனக்கு வந்து போயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பட்டன்ஸ்லாம் மேலே வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் டிவைடர். ஸோ டிவைடர் வந்து பார்த்தீங்கன்னா 2 இதை டிவைட் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் பிளேஸ் ஹோல்டர். ஸோ ஏதாச்சும் பிளேஸ் ஏதாச்சும் ஆட் பண்ணணுன்னா பிளேஸ் வந்து இது பண்ணலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் கேலண்டர் மேப்லேருந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் உங்களோட யூடியூப் இருந்துச்சுன்னா யூடியூப் சேனல். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து யூடியூப்பில் யூடியூப்பில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் போவோம். அந்த இப்போ 121 இருக்காங்க. ஸோ மறக்காமல் எல்லோரும் நம்ம சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வீடியோ சர்ச்னு வருது. அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு வீடியோ எடுப்போம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ வந்து எடுக்கிறேன்.
ஸோ காப்பி பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து சர்ச் பண்ணிக்கிட்டேன். இது குடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இது வந்து நோ வீடியோஸ் ஃபவுண்ட்ன்னு வருது. ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பி பண்ணலாம். இந்த இடத்துல இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, வீடியோஸ் தான் கேட்டிருக்காங்க. இல்லைனா அப்லோட். ஸோ வீடியோஸ் இல்லை அப்லோட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து கண்ட்ரோல் வி கொடுப்போம். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து வந்துச்சு. ஸோ வீடியோவோட லென்த் வந்து 9 மினிட்ஸ்னு வந்துச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ட் பண்ணுவோம். ஓகே. செலக்ட் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இது என்னோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சேனலோட வீடியோ வந்து வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன். ஸோ ஒன்றும் இல்லை. மவுஸோட லெஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சென்டர் அலைன்மெண்ட்டில் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த நெக்ஸ்ட்டு கேலண்டர். ஸோ கூகுள் கேலண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கேலண்டர் வந்து இம்போர்ட் ஆயிரும். ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கேலண்டர் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் மேப் எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கூகுள் மேப்ஸ் போவோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கூகுள் மேப்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து போகிறோம். அண்ட் தென் கூகுள் மேப் வந்து இப்போ ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஒரு பர்ட்டிகுலர் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம். ஓகே. சேட்டிலைட் வியூவில் வச்சுப்போம். ஸோ லோட் ஆகுது. அண்ட் தென் திரும்பி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வருவோம். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து வந்துச்சு. சேட்டிலைட் வியூவில் வந்து வச்சுப்போம். அண்ட் தென் கண்ட்ரோல் கிளிக் பண்ணிட்டு ஸோ அதுக்கு நம்மள இந்த இடத்துல வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, மதுரைன்னு செலக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து எப்படி செலக்ட் பண்ணோம்? என்டர் லொக்கேஷனா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு என்டர் லொக்கேஷன் ஒன்று எனக்கு வந்துருச்சு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, மதுரைன்னு கொடுக்குறேன். ஸோ மதுரைன்னு கொடுக்கணும்னு இருந்துச்சு. ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மதுரையை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சென்டராக வச்சுக்கிறேன். அந்த வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இப்போ இந்த இடத்துல வந்து உங்களோட ஆஃபீஸ் இல்லைன்னா உங்களோட உங்களுக்கு நீங்கள் லொக்கேஷன் எந்த லொக்கேஷன் கொடுக்கணும்னு நினச்சிங்களோ அந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மதுரைன்னு கொடுத்தேன்னா எனக்கு மதுரை ஃபுல்லாகவே எனக்கு வந்து செலக்ட் ஆயிடுச்சு. அண்ட் தென் டாக்குமெண்ட்ஸ். ஸோ ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட நீங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணிக்கணும். அப்லோட் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் எல்லாம் பண்ணணும். அண்ட் தென் ஸ்லைட்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிபிடி ஷேரிங்லாம் ஏதாச்சும் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வெப்சைட்டில். ஆர்எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாச்சும் ஒரு ஸ்டடீஸ்க்காக நீங்கள் போடுறீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிபிடி டவுன்லோட் பண்ணுற வெப்சைட்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி வெப்சைட்டில் நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்லைட்ஸ்லாம் நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஷீட்ஸு. ஸோ எக்ஸல் ஃபைல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுவும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் சொல்லப்போனால் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட் வந்து பிளாகரோட ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் வெப்சைட் கிரியேட் பண்ணுறீங்கன்னா, பிளாகர் விட்டுட்டு ஸோ பிளாகர் வந்து பார்த்தீங்கன்னா, கூகுளோட பார்ட்னர்ஷிப்பில் தான் இருக்குது. பட் அதோட இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது. அண்ட் தென் ஃபார்ம்ஸ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, கூகுள் ஃபார்ம்ஸ்லாம் ஏதாச்சும் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் சார்ட்டு. ஸோ சார்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளோ சார்ட்ஸ் அது மாதிரி ஏதாச்சும் சார்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. அந்த நெக்ஸ்ட் வந்து பேஜஸ் போவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமாக இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஹோம் பேஜில் இருக்கும். அந்த இதில் ஏதாச்சும் ஒரு பேஜ் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நேம் வந்து பார்த்தீங்கன்னா, கோடுன்னு கொடுக்குறேன். ஓகே. டன்னுன்னு கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கோடுன்னு கொடுத்தோன்னே எனக்கு வந்து கோடுன்னு வந்துருச்சு. இப்போ நான் வந்து இன்சர்ட்டில் போயிட்டு இன்சர்ட்டில் போய்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பைத்தான் வந்து கிளிக் பண்ணுறேன். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோட் வந்து காப்பி பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணுறேன். அதில் உள்ள எப்படி இருக்கோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வரும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கோங்களேன். அந்த ப்ரோக்ராம் எடுத்துட்டு அதுக்கு வந்து சொல்யூஷனோ இல்லை டுட்டோரியல்ஸோ இல்லை அதுக்கு ஏதாச்சும் எக்ஸாம்பிளோ நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது எப்படின்னா, அந்த பேஜஸ்க்கு போயிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இப்போ வந்து கடைசியா தான் வரணும். இல்லைனா ப்ராஜெக்ட் பேஜுக்கு முன்னாடி வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கலாம். ஓகே. இது மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேஜஸ்லேருந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஹோமுக்கு போயிட்டு இப்போ நான் ப்ரிவியூக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. எனக்கு ப்ரிவியூ போனோனே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இது மாதிரி வந்துச்சு. ஓகே. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, டிங்கர் கேடர் லோகோ வந்துருச்சு. அந்த இடத்துல நம்ம பைத்தானை வச்சு சொன்னோம்ல, ஸோ பைத்தான் வந்துச்சு. இந்த இடத்துல ரேண்டமாக ஒரு வேர்ட் டைப் பண்ணோம், அது வந்துருச்சு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, இமெயில் அட்ரஸ் நம்ம இன்னும் கொடுக்கல. அண்ட் தென் இப்போ அபவுட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து போகிறோம். ஸோ அபவுட் போனோன்னே வந்து பார்த்தீங்கன்னா, அதில் உள்ள எப்படி நம்ம என்ன பிக்சர் கொடுத்தோமோ அது லோட் ஆகுது. அண்ட் தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா, சேனல் வீடியோ அண்ட் தென் கூகுள் மேப்ஸ் வருது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் நம்ம இன்னும் கொடுக்கல. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இப்போ கோட். ஸோ கோடுன்னு கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இதுலேருந்து ஹெச்டிஎம்எல் கோட், அதாவது இந்த பேசிக் ஹெச்டிஎம்எல் கோட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஆக்சுவலாக இதில் ஒரு விஷயம் சொல்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎம்எல் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. ஓகே. அது ஹைப்பர் மார்க் டெஸ்ட் லாங்குவேஜ்ன்னு தான் வரும். பட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. யாரும் அந்த லாங்குவேஜ் நினச்சிக்காதீங்க. அதான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தீம்ஸ். இந்த தீம்ஸ் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட ஃபாண்ட்டுலாம் எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். ஸோ கிளாசிக் இப்போ நான் வந்து ஹெவின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த டார்க் டைப்புன்றத வந்து பார்த்தீங்கன்னா, போல்ட் பண்ணிக்கலாம். அந்த இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டார்க் டைப்பை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெவின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் இப்போ பர்பிள் கலரில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ நான் ஹோம் பேஜுக்கு வந்து போகிறேன். வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பர்பிள் கலரில் அப்படியே மாறிடுச்சு. அதன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர், ஸோ க்ரீன் மாறிடுச்சு. இந்த மாதிரி ப்ளூ மாறிடுச்சு. இல்லைனா ரேண்டம் கலர் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அப்புறமேல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கலருக்குன்னு தனியாக கோட் இருக்குது. ஸோ அந்த கலர் கோட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்எஸ்லாம் நிறையா வரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸோ கலர் கோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடுப்போம். ஓகே, ஹெச்டிஎம்எல் கலர் கோட்னு தான் வரும். ஓகே, அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கூகுளில் இருக்குது. கூகுள் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் கோட்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் பிக்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ ரெட் க்ரீன் ஹெச் கலர்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த நேமுக்கு வந்துட்டு பேஸ்ட் கொடுப்போம். வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொடுத்தோன்னே அந்த மாதிரி அந்த கலர் கோடு வந்து எனக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, இந்த டார்க்கில் வச்சுப்போம், ஒரு எல்லோவில் வச்சுப்போம். ஓகே, இந்த எல்லோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. அண்ட் தென் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வந்து காப்பி பண்ணுறேன். அண்ட் தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த எல்லோ வந்து எனக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக கலர் கோட்ஸ்னு போட்டிங்கனாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் வரும். அதில் ஒரு வெப்சைட் போயிட்டு ஸோ நான் அந்த இடத்துல என்ன வெப்சைட் யூஸ் பண்ணியிருக்கேன்னா HTML கலர் கோட்ஸ் ஷாப்புன்னு நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துடும். ஸோ இப்போ நான் டார்க் வேணுன்னா டார்க் இது பண்ணிக்கலாம். அண்ட் தென் ரொம்ப ஹை வேணுன்னா FFF400 ஸோ இது மாதிரி எல்லாமே வந்திருக்கு. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது யூஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலரை வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸோ விஷன் ஸோ இது மாதிரிலாம் நிறையா இருக்குது. அதாவது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட்டு ஸ்டைல் ஸோ வந்து பார்த்திங்கன்னா லெவல்னு கொடுத்தேன், லெவல் ஸோ இம்ப்ரெஷன் கொடுத்தோன்னே இந்த இம்ப்ரெஷன் கொடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக ஃபாண்ட்டே ஒரு மாதிரி மாறிடுச்சு. ஓகே, இது ஃபாண்ட்டு ஃபுல்லாக மாறிடுச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்சர்ட்டுக்கு போயிட்டு ஸோ அவ்வளோதான் இந்த பேஜில். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நோட் பண்ணியிருப்பீங்க எல்லா பேஜுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாறி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யுவர் நேம்ன்ற இடத்துல ஸோ கோடு டேனின்றது கொடுப்போம். ஸோ கோடு டேனின்றது நம்ம வந்து கொடுப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரிவியூக்கு போகலாம். ப்ரிவியூவில் எடுத்தோடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அபவுட் பேஜ் இருக்கும், ஹோம் பேஜுக்கு வரலாம். ஹோம் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கோடு டேனின்றது வந்துச்சு. ஸோ ஓப்பன் லிங்க் நியூ டேப்னு கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வந்துடுச்சு. ஓகே, ஆக்சுவலாக நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிளாகரோட இது வந்து சூப்பராக இருக்குது. அதனால் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் பண்ணணும். அதாவது இந்த கோடு டேனின்றதை செலக்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஓகே, அதை வந்து இப்போ என்ன பண்ணணும்னா ஸோ இது லிங்க்காக மாற்ற முடியாதா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா டைட்டிலுக்கு வந்து லிங்க் மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது, சரி அதை விட்டுட்டுருவோம். இல்லைனா செட்டிங்ஸ்க்கு போவோம். ஸோ செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைட்டிலுக்கு வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ண முடியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இமேஜை ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணுவோம். இப்போ டெலீட் பண்ணிட்டு கோட் இட் டனின்றது நம்ம கொடுப்போம். ஸோ கோட் வித் டேனி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கேப்ஸ் லாக் வந்து ஆஃபில் தான் இருக்கேன். பட் இந்த டைட்டில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வருது. அண்ட் தென் இப்போ லிங்க் வந்து உங்களுக்கு வந்து கேட்குது இல்லையா, அந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து நம்ம சேனலுக்கு போயிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ சேனல் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து காப்பி பண்ணுறேன். அண்ட் தென் காப்பி பண்ணிக்கிட்டு இந்த டெஸ்ட்டுன்ற இடத்துல லிங்க்குன்றதை நம்ம கொடுத்துடலாம். அண்ட் தென் அப்ளைன்றது கொடுத்துடலாம். என்ன அப்படி வருது, நம்ம திரும்பி இன்சர்ட் லிங்க் போயிட்டு இல்லைனா இதை ஃபஸ்ட் நம்ம வந்து டெலீட் பண்ணலாம். பட் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து இதில் போய் இதுக்கு நம்ம இன்சர்ட் லிங்க் கொடுப்போம். ஸோ கோட் இட் டனின்ற டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து இந்த என்னோடய யூடியூப் லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ நம்ம சேனல் லிங்க் வந்து கொடுப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ ப்ரிவியூக்கு வந்து போகலாம் கண்டிப்பாக. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவியூ போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ப்ரிவியூ வந்து வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கோட் இட் டனின்ற கிளிக் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து வருது. அந்த இப்போ கோட் இட் டனின்ற கிளிக் பண்ணுன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சேனல் வந்துருச்சு. ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சேனலுக்குன்னு தனியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக பிளாகரோட இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சிம்பிள் வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ ஓகே கைஸ், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.